வீடியோ பாரு. திடீரென திருவண்ணாமலையில் வானில் தோன்றிய வட்டம். ஈரானில் திடீரென ரத்த நிறத்தில் வந்த வெள்ளமும் மழையும். இயற்கை சீரழிவை முன்கூட்டியே கணிக்கும் மீன் கரைக்கு வந்தது. திருச்செந்தூரில் கடல் சுமார் 100 அடி உள்வாங்கி காணப்பட்டது. பூமியை நெருங்கி வரும் சிறு கோளால் பேரழிவு நிகழ வாய்ப்புள்ளதாக இஸ்ரோ எச்சரித்துள்ளது. பெரும் நேபாளம் மற்றும் திபெத் எல்லையில் இன்று காலை நிலநடுக்கம் உணரப்பட்ட நிலையில் சென்னை மற்றும் சேலத்தில் 2 பேருக்கு HMP வைரஸ் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. 2025 இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி நம்ம நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். உலகின் மிகப்பெரிய பனிப்பாறையான A23A என்னும் ஒரு மாதத்திற்குள் உடைந்துவிடும் என புனித நகரங்களான மெக்கா, மதீனாவில் கொடும் வெயிலால் அனல் பறந்த சாலைகளில் கொட்டிய ஆலங்கட்டி மழைக்கு மத்தியில் வாகனங்கள் அணிவகுத்தன. ஊரில் கலவரம் வெடித்த சூழலில் அங்கு பதற்றத்தை தணிக்க ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கோடை காலத்தில் ஏற்படும் திடீர் உயிரிழப்புகள் குறித்து ஆய்வு செய்ய சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. என்னடா அது நடக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலே உலகம் அழிய போதா? ரீசெண்டா ஒரு மாசமாவே சோசியல் மீடியா பக்கம் வந்தாலே சூரிய வெளிச்சமே படாத ஆள் கடல்ல மட்டும் உயிர் வாழ்ற கெப்பாசிட்டி இருக்கிற டூம்ஸ்டேன்னு சொல்ற ஓவர்ஃபிஷ் வெளியே வந்ததாகவும், எப்பெல்லாம் அந்த ஓவர்ஃபிஷ் ஆள் கடல்ல இருந்து கரைக்கு வருதோ அப்போல்லாம் இந்த உலகத்துல பெரிய அசம்பவிதம் நடக்க போகுதுன்னு கடவுளே நம்மளுக்கு எச்சரிக்கை கொடுக்கிறாருன்னு நம்புறாங்க. இதே மாதிரி 2011 ஜப்பான்ல கிட்டத்தட்ட ஒரு 20 ஓவர்ஃபிஷ் கரை ஒதுங்கின பிறகு வரலாறு காணாத அளவுக்கு நிலநடுக்கம் வந்து சுனாமி வந்து நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. திடீர்னு நம்ம வாழ்ற இதே டயத்துலயும் ஆள் கடல் உயிரினங்களான ஓவர்ஃபிஷ், ஆங்குலர் ஃபிஷ் இது மாதிரி இன்னும் நிறைய மீன்கள் வெளியே வர்றதாகவும், நிறைய இடங்கள்ல 200க்கும் மேல ஆமைகள் சடனா கரை ஒதுங்கி இருக்கணும், கடல் அலைகள் சதுர வடிவுல தென்படுதுன்னு, மழை ரத்த கலர்ல பெஞ்சு வெள்ளமா போயிட்டு இருக்கணும், நிறைய இடங்கள்ல கடல் உள்வாங்கிட்டு இருக்கணும், இன்னும் இது போல நிறைய இயற்கை சீற்றங்கள் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இது மூலியமா இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு எதை அறிவுறுத்துதுன்னு மக்கள் எல்லாரும் நம்புறாங்கன்னா, பைபிள் மாதிரியான புனித நூல்கள்ல என்ன எழுதி இருக்குன்னா, கடவுள் இந்த உலகத்துல உயிரினங்களை படைக்கும் போதே லெவியாத்தான் அப்படின்ற கிட்டத்தட்ட ஒரு 400 கிலோமீட்டர் நீளம் இருக்கிற ஆண் பெண்ணுன்னு 2 பாம்பை படைச்சாருன்னு. என்னடா இது இவ்வளவு வலிமையா எந்த ஒரு மனிதர்களாலையும் அழிக்க முடியாத அளவுக்கு விழாத்திரமா இருக்கே, இப்படியே விட்டோம்னா இனப்பெருக்கம் பண்ணி அதிக அளவுல வளர்ந்து இந்த உலகத்தையும் அழிச்சிருமே அப்படின்ற எண்ணத்துல பெண் லெவியாத்தானை மட்டும் கொண்டுட்டாருன்னு. மிச்சம் இருக்கிற அந்த ஆண் லெவியாத்தான் இன்னமும் ஆள் கடல்ல தூங்கிட்டு இருக்கதாகவும், எப்போ இந்த உலகத்துல பொறாமை, வன்மம், வன்முறை, சதி இதெல்லாம் அதிகமாகி மனித குலமே கேவலமாகும் போது ஆள் கடல்ல தூங்கிட்டு இருக்க இந்த லெவியாத்தான் வெளியில வந்து உலகத்துல இருக்கிற எல்லா கெட்டவங்களையும் கொல்ல ஆரம்பிக்கணும். நல்லவங்க எல்லாம் எங்களை எப்படியாவது காப்பாத்திருன்னு கடவுளை வேண்டிட்டு இருப்பாங்கன்னு உங்க வேண்டுதலை கேட்டு இந்த நல்லவங்க எல்லாத்தையுமே காப்பாத்துறதுக்காக சொர்க்கத்துல இருந்து வாழை எடுத்துட்டு வந்து லெவியாத்தானையும் கொன்னு மக்களை காப்பாத்தி லெவியாத்தானோட மாமிசத்தையே எல்லாரும் பகிர்ந்து சாப்பிட்டு கடவுளை வணங்குவாங்கன்னு எழுதியிருக்கு. என்னடா சொல்ற? இப்போ உண்மையிலேயே அது இருக்குன்றதுக்கு என்னடா ப்ரூஃப் இருக்கு? அண்டார்டிகால சேட்டலைட் பிக்சர்ல பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட நிலப்பரப்பு தூங்கிட்டு இருக்க ஒரு பாம்பு வடிவத்திலையும் அதைத்தான் இந்த மக்கள் லெவியாத்தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிக்சர்ல பார்க்கும்போது கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. வெளியே வந்து உலகம் அழிஞ்சு எல்லாருமே சாக போறோமாடா? இப்படித்தான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ தடவை அந்த மாதிரி உலகம் அழிய போகுதுன்னு சொல்லி எல்லாரையும் பயன்படுத்தி, அதுலயும் முக்கியமா 2012 அழிய தான் போகுதுன்னு ஒரு படத்தை எடுத்து ரிலீஸே பண்ணி மாயன் காலண்டரை பேஸ் பண்ணி உலகம் அழிய போகுதுன்னு கன்ஃபார்மே பண்ணி கிட்டத்தட்ட எல்லாரும் நம்பவே ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா ரியாலிட்டியில இன்னைக்கு வரைக்கும் உலகத்துக்கு எதுவுமே ஆகல. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லாத்துக்குமே ஒரு ஆயுட்காலம் அப்படின்னு இருக்கு. மனிதங்களுக்கு எப்படி காமனா 100 வருஷமோ அதே மாதிரி பூமிக்கும் எத்தனையோ லட்சம் கோடி வருஷங்கள் இருக்கு. திடீர்னு உலகம் அழிஞ்சு போயிருமா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு கம்மி தான். அப்படியே இந்த லெவத்தான் வெளியே வந்தா கெட்டவங்களை மட்டும் தானே கொல்ல போகுது. தாராளமா வந்து கொல்லட்டும். அப்ப நம்மளும் தான் சாவோம். அவ்வளவுதான், நம்ம முடிச்சு விட்டே போ.